சீட் மீல்ஸ் ஆர் இந்த சீட் டே அதை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்களா ஆர் இஸ் இட் அ பேட் திங்? கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன் என்கரேஜ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வெயிட் லாஸ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நாள் ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க. மாதம் அப்படியே அவங்க டேஸ் எண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அந்த கார்டிசால் ஹார்மோன்ஸ் லெவலை குறைக்கிறதுக்கு அவங்க வந்து சீட் மீல் கேட்பாங்க என்கிட்ட. அப்போது அவங்க கவுன்சிலிங் கொடுத்து இதை மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, ஸ்ட்ரெஸ் தானே எல்லாமே. இப்போ ஒரு விஷயம் இருக்குங்க, இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஸ்மோக் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இதில் ரெக்கவர் ஆகி வெளில வராங்க. அப்போது ஒரே ஆப்ஷன் ஃபுட்டு மட்டும் தான். இப்போ உங்களுக்கு இதே நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போ ட்ரக் ஆகிட்டாங்களே வேணாம் தப்புன்னு சொல்லி வெளில கூட்டு வந்துடுறோம். அவங்க ஸ்ட்ரெஸ்க்காக போகிறாங்க, ஸ்மோக்ஸையும் வெளில எல்லாத்தையும் நாங்கள் தடுத்துடுறோம். அப்போது ஃபுட்டு மட்டும் தான் ஒரே ஆப்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? ஸோ அதில் சீட் டேன்றது வந்து அப்போது அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து வெளியே கூட்டு வரும். 2 டைம் 3 டைம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுவே அக்செப்ட் பண்ணிக்காது பாடி. ஓகே, அப்போ அதுவே எனக்கு வேணாம் மாஸ்டர், நான் டயட்லேயே ஒழுங்காக இருக்கிறேன், சாப்பிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லிட்டு அவங்களே வலிக்கு வந்துடுவாங்க.